ஹாய் வணக்கம், வெல்கம் டு த அப்கிரேடிங் ஃபார்ம் ஸ்டார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸில் ஒரு சேஞ்ச் தெரியும் நினைக்கிறேன். என்னோட ஹெட்டில் பிகாஸ் பார்த்தீங்கன்னா நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ நேற்று வரைக்கும் அதாவது மை ஆயுத பூஜை செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ தம்ப்நெயிலில் கூட பார்த்தீங்கன்னா நான் முடி நிறையா வச்சுட்டு புதுசு வச்சுருந்துருப்பேன். பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், அந்த ஆயுத பூஜை செலிப்ரேஷன் வீடியோ நான் சொல்லியிருப்பேன். அது என்ன ரீசன் அப்படின்னு, அதாவது எங்கள் அத்தை மேரேஜ் அப்படிங்கிறனால எங்கள் அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றனால ஹேர் கட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டார். சரியா? ஸோ அதனால் நானும் ஹேர் கட் பண்ண போயிட்டேன். சரி, ஒரு டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹேர் கட் போயிட்டேன். சரியா? பட் ஆனால் நான் ரொம்ப நல்லவனா அங்கே பாருங்கள், முடியல பாருங்கள், சின்ன சுட்டி குழந்தை பாருங்கண்ணா. சரியா? ஸோ அதாவது ஒரு சின்ன பையன் சொல்கிறான், நீங்கள் சுட்டி குழந்தை மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். இது எப்படி முடியல என்னாலே. அவன் கிண்டல் பண்ணுறானே, என்னென்ன எப்படி மாறிட்டீங்க, எப்படி இருந்தீங்க நேற்று அப்படின்னு, ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். நான் அவளை நிறையா வச்சுருக்கேன், முடி நிறையா வச்சுருக்கும், அவள் பெரிய மாதிரியாக தெரிஞ்சேன் அப்படிங்கிற எனக்கே தெரியல. ஹேர் கட் பண்ணுறதப்போ எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது, ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்குது அப்படிங்கிற எனக்கு தான் ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஸோ நான் நேற்று வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் நான் பேசியிருப்பேன். ஸோ நிறையா முடி வச்சுட்டு இந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட் பண்ண நிறையா இது இருக்கும். சரியா? பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முடியை ஒன்று காணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இந்த பைக்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? அப்படி தான் நான் வச்சுட்டே வந்தேன். பட் ஆனால் வெட்ட சொல்லிட்டாங்க. ஸோ டைம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ரொம்ப நல்லவனா மாதிரி மாறிட்டேன். சரி, அப்படியா? சரி, அதை விடுங்க. சரியா? நம்மளோட அதாவது எல்லா ஆண்களுக்கும் வர ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பாயிண்ட். சரியா? அதாவது ஒரு பிளேஸில் எல்லாரும் இதை பண்ணித்தான் ஆகணும். எல்லா ஆண்களும் இந்த ஹேர் கட் பண்ணித்தான் ஆகணும். அதுலேயும் பேரண்ட்ஸோட கம்பல்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விட்டுங்க, அந்த மாதிரி விட்டுங்க, இந்த மாதிரி முடி இதே என்ன சொன்னாங்கன்னா, என்னோட பேரண்ட் அதாவது இந்த பெரியம்மா என்ன சொன்னாங்கன்னா, இதே நிறையா முடி இருக்குது அப்படின்னாங்க, இன்னும் விட்டு அப்படின்னாங்க. எனக்கு அப்போது அதை நான் என்ன சொல்கிறது, என்னடா இவ்வளோ கம்மியாக வெட்டியிருக்கோம், இவ்வளோ இதாக வெட்டியிருக்கோம், இதுக்கும் இன்னும் கம்மியாக வெட்ட சொல்கிறாங்களே அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. சரியா? அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா, நிறையா முடி வச்சுருந்தோம் அப்படின்னா வேர்த்து அதுலேருந்து என்னென்னா சளி பிடிக்கும் செய்யும், இந்த மாதிரி சொன்னாங்க. பட் அதுவும் உண்மை தான். சரியா? ஸோ நிறையா முடி வச்சுருந்தாலே வேர்வை, அதுலேருந்து இந்த தலையில் நீர் கொடுக்குறது, அப்புறம் சளி பிடிக்கிறது, இதெல்லாம் இருக்குது. சரியா? ஸோ அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னாங்க. பட் ஆனால் நான் முடி நிறையா வச்சுருந்தேன், எனக்கு அந்த மாதிரி சளியெல்லாம் ஒன்றும் பிடிக்கல. சரியா? அது ஒவ்வொருத்தவங்களோட அந்த ஜெனட்டிக் அந்த இது வரும். சரியா? ஒரு சில பேருக்கு அது சேராது. ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு லைட்டாக போட்டாலே போதும், அவங்களுக்கு மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த மல்லிகைப்பூ சென்ட்டு இதெல்லாம் ஸ்மெல் பண்ணாலே போதும், மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் முதல்ல பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர் அதை குடித்தாலே பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் ஒரு சில பேருக்கு இருக்கிறத நானே பார்த்துருக்கேன். சரியா? ஸோ அதாவது லைட்டாக அந்த ஸ்மெல் போட்டாலே போதும், அவங்களுக்குலாம் அலர்ஜி வந்துடும். ஓகே, நம்ம எங்கேயோ போயிட்டோம். சரியா? ஸோ இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று ஆரம்பித்தோம். அது என்னென்னா டெலகிராம் குரூப். சரியா? ஸோ டெலகிராம் குரூப் எதுக்காக ஆரம்பிச்சோன்னா, பிகாஸ் இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண போகிறோம், நிறைய பேர் டவுட்ஸ் வந்துருக்கும். சரியா? ஸோ அதெல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சு டெலகிராம் குரூப் லிங்க்கு. இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் டெலகிராம் குரூப் டெலகிராம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே லிங்க் இருக்குது, குரூப் லிங்க், அதை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. சரியா? ஸோ இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது இந்த டவுட்ஸ்லாம் நம்மகிட்ட கேட்போம், நம்ம கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது நம்ம நினச்சி ஆரம்பிச்சது ஒன்று, பட் இப்போ அது போய்கிட்டு டேரக்ஷன் ஒன்றா இருக்குது. சரியா? ஸோ அது என்னென்னா ஒரு பாசிட்டிவிட்டியோட தான் போய்கிட்டு என்னென்னா, அதாவது இப்போது யாராவது அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு அவங்க கூட அப்ளை பண்ணிக்கக்கூடிய அந்த கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு மற்ற யாரையுமே தெரியாது. சரியா? அந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்க யாரையுமே தெரியாது. பட் ஆனால் அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரியே ஒரு 150 பேர் இருக்காங்க. சரியா? ஸோ இப்போ என்னைய மாதிரியே 150 பேர் இருக்காங்க. ஸோ அப்படி எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல சார். நான் எனக்கு தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்பேன். ஸோ அவங்களும் அவங்க தெரிஞ்ச பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டவுட்ஸ் நிறையா இருக்குது, நான் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அந்த குரூப்பில். சரியா? ஸோ தான் அந்த பாசிட்டிவிட்டியோட போய்கிட்டு இருக்குது. சரியா? ஸோ இல்லை ப்ரோ, அந்த ப்ரோ, இந்த ப்ரோ, அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு, பயங்கரமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம தெரியாத சந்தேகங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 166 கிட்ட பேர் இருக்காங்க அங்கே. அது எங்களெல்லாம் இல்லாமல். சரியா? ஸோ குரூப் அட்மின் எங்களெல்லாம் இல்லாமல் மற்ற மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 166 பேர் இருக்காங்க. சரியா? ஸோ அந்த குரூப்பில் நிறைய பேர் தங்களோட சந்தேகத்தெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு மற்றவங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. சரியா? நம்ம டக்குனு வெளியில் போய்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 50-60 மெசேஜ் வந்துடுது. நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒவ்வொரு மெசேஜுக்கும் நம்ம வாசிச்சுக்கலாம் டைம் கிடையாது.
ஸோ அதனால் வந்து நான் அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பார்க்குறது இல்லை சரி. ஆனால் வந்து உங்களுக்கு அதாவது உங்களை போல் மற்றவங்கள தெரிஞ்சுக்கணும், அதாவது உங்களை மாதிரி பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கிற மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டெலகிராம் குரூப் வந்து நம்ம நினச்ச ஆரம்பிச்சது ஒன்று, பட் ஆனால் இப்போ போயிட்டு டேரக்ஷன் ஒன்று, அதாவது என்னென்னா ஒரு பாசிட்டிவிட்டியோட தான் போய்கிட்டு இருக்கு சரியா. ஸோ அதாவது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம நினச்ச ஆரம்பிச்சதை விட ஒரு பாசிட்டிவிட்டியோட என்ன சொல்கிறது அப்படின்னா இன்னும் வந்து ஹை லெவலில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரியா. ஸோ அந்த டெலகிராம் குரூப்பும் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் சரியா. ஸோ இன்ஸ்டாகிராம் ஆரம்பித்தோம், அது வந்து ஒன்றும் இருக்கால. இப்போ டெலகிராம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட கம்பல்ஷனால் உருவாக்குனது, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு சரியா. ஸோ எங்களுக்கு அதில் ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்னாலும் அதில் இருக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரியா. ஸோ அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஸோ நீங்கள் டெலகிராமில் இருந்தீங்கன்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இதில் நான் என்னென்னமோ பேசிட்டேன். ஸோ ஹேர் கட் பண்ணது, டெலகிராம் குரூப் பற்றி, அப்புறம் வந்து இந்த அலர்ஜி இதை பற்றி என்னென்னமோ பேசியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஜென்ரலாக சும்மா பேசுகிறது தான் சரியா. ஸோ நாளைக்கு இந்த வீடியோ கன்சிடர் பண்ணாதீங்க சரியா. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லாக கன்சிடர் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் சரியா. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைனா வந்து பரவாயில்ல. ஸோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுறதுக்கு வேண்டியதில்லை சரியா. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா டோட்டலாக ஒரு விஷயம் தான் பேசுனேன். ஓகே. ஸோ நாளைக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களோட வந்து வீடியோ கொடுங்க. தரப்பான தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.